கைது கொண்டதுனால முடக்க முடியுமா? இப்படியெல்லாம் முடக்க முடியாது. திமுக அதுக்கெல்லாம் அச்சப்படுற கட்சி கிடையாது. பயப்படுறாங்க. எஃப்ஐஆர் கவர்மெண்ட். முதலமைச்சரும் பக்குவமாக நடந்துக்கிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைது கொண்டதுனால முடக்க முடியுமா? அப்படியெல்லாம் முடக்க முடியாது. திமுக அதுக்கெல்லாம் அச்சப்படுற கட்சி கிடையாது. ஜனநாயகத்தில் தன்னுடைய கருத்துக்களை சரியான முறையில் எடுத்து வைக்கிற ஒரு அரசியல் கட்சி. பயப்படுறாங்க. தொழில் பண்ணவர்களையும் பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டுருவாங்களான்னு சொல்லி பயப்படுறாங்க. அவ்வளோதான். எஃப்ஐஆர் கவர்மெண்ட். இல்லை, குறுக்கீடுகள் அவங்க இந்த மாதிரி எங்கள் முதலமைச்சர் எங்கே பேசியிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான விளக்கங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் முதலமைச்சரும் பக்குவமாக நடந்துக்கிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், அந்த துப்பாக்கி முறையில் அது மட்டும் என்ன சார்? எந்த துப்பாக்கி முறையில்? துப்பாக்கி முறையில் அது பார்த்தீங்களா? எங்கள் இளைஞரணி செயலாளரை, எதிர்கட்சி தலைவரை. அதாவது இந்த அரசு ஒரு தீவிரவாதிகளை நடத்துவதை போன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் எத்தனை காவல்துறையில் பொறுப்பில் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும், நான் ஒரு எம்எல்ஏ, நான் இது வரைக்கும் 6 தேர்தலில் நின்றுக்கிறேன். 30 வருஷமாக தொடர்ந்து விளாத்திக்குளத்தில் மக்கள் பணி செஞ்சிட்ருக்கிறேன். இது வரைக்கும் யாரையும் கம்பாலையோ கட்டையாலையோ அடிச்சிடுறதில்ல. அந்த மாதிரி குற்ற வழக்குகளையும் என் மேலே இல்லை. இவங்க முதலமைச்சர் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய தூணாக இருக்கிறது சட்டமன்றம், இன்னொன்று நீதிமன்றம். சட்டமன்றத்தின் கதவுகள் அடைக்கப்படும் என்று சொல்கிற போது நம்மளால் அதை என்ன செய்ய முடியல, தாங்கிக்கிட முடியல. அப்போ அதுக்கான ஒரு எதிர்வினையை அரசியல் ரீதியாக சந்திச்சிருக்கலாம். இல்லை, வழக்கு போட்டிருக்கிறாங்க, வழக்கை சந்திக்கலாம். எஃப்ஐஆர் போட்டாக சிறையில் கூட பிடிச்சிட்டு போகிறாங்க, அதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் ஒரு பெரிய தீவிரவாதி, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் நடத்துகிற மாதிரி இங்கிட்டு 200 போலீஸ், இங்கிட்டு 200 போலீஸ், என்னமோ கன்னெல்லாம் எடுத்துட்டு திருன்னு ஓடி வர்ற மாதிரி. ஏதோ என் மேலே அச்சமா இல்லை எல்லாருக்கும் பயம் காட்டுறாங்களான்னு தெரியல. யார் எங்கள் ஆட்சி இப்படி இது மார்க்கண்டேயனுக்கே இப்படி ஒரு நிலைமைன்னா பொதுமக்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு பார்த்துக்கங்க அப்படின்றத போலீஸை வச்சு மிரட்டலான்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நடைமுறை சாத்தியமாக ஜனநாயக நாட்டில் எல்லாம் குறித்து வச்சுக்கிட்டே வர்றோம். கணக்கை வேகமாக சமன் பண்ணுவோம். நாங்கள் நியாயம் இல்லாத திமுக ஆட்சி 5 வருஷம் நடந்துச்சு. எத்தனை எம்எல்ஏக்களை கைது பண்ணியிருக்காங்க? அதிமுகக்காரர் எங்களை பேசாத பேச்சு அவங்க பேசிட போகிறாங்க. இல்லை, மற்ற கட்சிக்காரர்கள்லாம் இது வரைக்கும் எதுவும் பேசாததாக பேச போகிறாங்க. இந்த கைதுன்னு சொல்கிறது, எம்எல்ஏ கைது பண்ணுறது, எம்பியை கைது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது ஒரு தட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் இல்லை. இவங்க ஆட்சியில் பட்ஜெட்டில் என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. மக்கள் ஃபுல்லாக என்னென்னமோ எதிர்பார்த்தாக, பெரிய வண்டி நிறைய, ரயில் நிறைய அள்ளி வந்துடும் சொல்லி எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றம் எதுவுமே இல்லை. பானையில் இருந்தால் தானே அகப்பைக்கு வரும். பானையிலே என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. ஏற்கனவே எங்கள் தலைவர் கொடுத்து வச்சுருக்கிற திட்டங்களை அதை ஏதாவது எடுத்து விட்டால் அதுலேயும் பிரச்சனை வந்துடும் சொல்லி எங்களுடைய திட்டங்களை எடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அவர் தேர்தல் வாக்குறுதிக்கு சொன்ன எந்த விதமான திட்டங்களும் என்னல்ல, மொத்தத்தில் பட்ஜெட்டில் இல்லை. இந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார் சேகர்பாபு சார் 2 நாளைக்கு முன்னாடி திருத்தணி கோயிலுக்கு செல்லும்போது ரொம்ப நேரமாக அலக்கழித்து அவர் ரொம்ப நேரமாக காக்க வச்சுருக்காங்க. அவர் இப்போ தான் 3 மாதம் ஆகுது அவங்களோட இது முடிஞ்சு. அதுக்குள்ளே இந்த மாதிரி ரொம்ப ஒரு அடக்குமுறைக்கு போன மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. திருத்தணி கோயில்லையா? ரொம்ப நேரம் காக்க வச்சிருக்காங்க. சரி, பகவான் அவருக்கு காத்திருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு, காத்திருக்கிறாரு. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் பெரிய பக்திமானவர். அதனால் அவர் பொறுமையாக இருந்து சாமி கும்பிட்டு வருவார் அவர். அதனால் சட்டசபையில் சபாநாயகர் அதாவது பேசுனதை மறந்துடலன்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி எடுத்துக்கிறது? மன்னிப்பாக எடுத்துக்கலாமா, எப்படி எடுத்துக்கலாம்? அதாவதுங்க, நான் சொன்னதெல்லாம் கவனிச்சிக்கல நீங்கள். இல்லை, நம்ம தூத்துக்குடி மண்ணுக்கு இருக்கிற வேகத்தையும் விவேகத்தையும் நம்மளுடைய வீரத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பேசுகிறத என்ன செய்ய சொல்லியிருக்கிறோம்? இதை போய் தேவையில்லாமல் இவ்வளோ தொலைக்கு இழுத்துட்டு வர வேண்டியதில்லை. நீங்கள் ப்ரிவிலேஜஸ் கமிட்டிக்கு அனுப்புறேன்னு இருக்கார் ஸ்பீக்கரை, அனுப்பட்டும். இங்கே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, வழக்கு நடக்கட்டும். இதை போய் ஏன் தேவை? அவையினுடைய நேரத்தை போய் எதுக்குன்னா நான் மறந்துருக்கேன்னு சொன்னேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும்
பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.